வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்மளுடைய குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கக்கூடிய நிலவாசலில் மகாலட்சுமியின் பாத விளக்கு வச்சு சின்னதாக ஒரு நிலவாசல் பூஜை தாங்க பண்ணியிருக்கேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத விளக்கு மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அழகுனாவே மகாலட்சுமி, மகாலட்சுமினாலே அழகு அப்படின்னு தானேங்க அர்த்தம். அவங்களோட பாதமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த விரல்கள்லாம் அழகாக வடிவமைச்சு அதில் அழகாக மிஞ்சி போட்டு காலில் கொலுசு போட்டு இந்த மேலே விளக்கு வைக்கிற இடமும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா. அதில் 3 கலர் இருக்குது, க்ரீன், ரெட்டு, இந்த பிங்க். எனக்கு இந்த கலர் பிடிச்சனால இது நான் வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம நிலவாசலில் 2 பக்கமும் கல்லுப்பு வச்சு மேலே லெமன் வைப்போம் இல்லையா, அதுக்காக தான் இந்த விளக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விளக்கு வந்து எப்போதுமே அந்த நிலவாசல் இருக்க போது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம நிலவாசலாக சுத்தம் பண்ணி பன்னீர் வச்சு துடைச்சிக்கலாம். நிலவாசலை வந்து துடைக்க பன்னீர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. சுத்தமான தண்ணீர் இருந்தாலே போதுமானது தான். நம்ம வந்து எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம், எதுக்கோ தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். நம்ம தெய்வங்கள் குடியிருக்க இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக நல்ல கமகமன்னு இந்த வாசனையான திரவியங்கள் வாங்குறதுனால செலவு பண்ணுறதுனால நம்ம வந்து குறைஞ்சி போகிறது கிடையாதுங்க. ஏன்னா நல்லா அந்த பன்னீர் வச்சு சுத்தம் பண்ணும்போது தெய்வங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாசனை திரவியம் ரொம்ப பிடிக்கும். தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாசனை திரவியக்கு இருக்குது. அப்படிங்கிறனால தான் நம்ம எல்லா பூஜைக்கும் வந்து இந்த வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா வந்து தொடச்சி விட்டுறலாம் கமகமன்னு. இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து மஞ்சள் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கனால மஞ்சள் தடை விடாமல் மஞ்சள் வந்து ரவுண்டாக பொட்டு வச்சு அது மேலே குங்குமம் வைக்க போகிறேன். எப்போதுமே நம்ம குங்குமம் வைக்கும்போது கீழேருந்து மேல் நோக்கி வச்சுட்டே போகணும். மேலேருந்து கீழே இறக்கி விடக்கூடாது. அதே மாதிரி மஞ்சள் தடவராக இருந்தாலும் நம்ம கீழேருந்து பூமியிலேருந்து வாசல் கால் சேர்த்து மேலே ஏற்றி தடவி விடணும். கீழே இறக்கி விடக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் எல்லாமே வளர்ந்த வண்ணமாக இருக்கணும், ஏறுமுகமாக இருக்கணும், செல்வங்கள் வளர்ந்த வண்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். அதுக்காக தான் கீழேருந்து நம்ம மேலே போகணும். எப்போதுமே வாழ்க்கையில் கீழேருந்து மேலே போகத்தான் நம்ம நினைக்கணும். மேலேருந்து இறக்கி விட நினைக்கக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பெரியவங்க வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நான் 2 நிலவாசல் காலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் பாதம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கும் வந்து அழகாக நம்ம மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு விட்டுறலாம். அப்புறம் நம்ம நிலவாசல் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நிலவாசக்காலுக்கு பூ வந்து 2 பக்கமும் வச்சு விடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, அர்ச்சனை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம நிலவாசல் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அர்ச்சனை போட மறக்கக்கூடாது. நம்ம வந்து எப்போதுமே அர்ச்சனை வந்து ரெடியாக வச்சுருப்பேன். ஒரு பாக்ஸில் பச்சரிசியில் மஞ்சள் போட்டு அர்ச்சனை ரெடியாக இருக்கும். அழகாக இங்கே 2 வாசல் காலுக்கும் அர்ச்சனை போட்டு மலர்கள் தூவுறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி செஞ்சிடலாம். அதே மாதிரி வாசல் படியில் வந்து 2 பக்கமும் கல்லுப்பு வைக்கிறோம்ல, இது எதுக்காக வைக்கிறோம்னா கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லதுங்க. கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம். வர்றவங்க பார்வை என்ட்ரன்ஸில் அந்த கல்லுப்பில் பட்டு கல்லுப்பு கரையிற மாதிரி கண் திருஷ்டிலாம் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி லெமன் வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சம், ராஜக்கனி. இதுவும் வந்து நம்ம நிலவாசலில் கட்டி தொங்க விடுறதோ இல்லை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி மஞ்சள் தடவி நல்ல குங்குமம் வச்சு நம்ம 2 வாசல் படியில் வைக்கும்போது வர்றவங்க பார்வை அதில் பட்டு கண் திருஷ்டிலாம் தவிடுபடியாகி காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம வந்து நிலவாசலில் வைக்கிறது. நல்ல சிகப்பு கலர் குங்குமம் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்க்குறதுக்கு பாசிட்டிவாக மங்களகரமாக இருக்கும். மெரூன் கலர் குங்குமம் யூஸ் பண்ணால் அதுவே வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கருப்படித்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உருளி வச்சுருக்கேன். அழகாக உருளியில் நீர் நிரப்பிட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு இதில் அழகாக மலர்கள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த உருளி மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கோமாதா சிலை வச்சுருப்பேன். பசுவும் கன்றும் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறனால அழகாக அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சின்னதாக ஒரு பூ வந்து வச்சு விட்றலாம். இந்த படிக்கு மேலே, அதாவது நிலவாசல் படிக்கு அடுத்த படியில் தான் நான் வந்து மகாலட்சுமி பாத விளக்கு வச்சு ஏற்ற போகிறேன். அந்த இடத்துல வந்து அழகாக மலர்கள்லாம் தூவி விட்டு அது மேலே மகாலட்சுமி பாதத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம நிலவாசல் படியில் இறங்கி வந்து பாதத்தை வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது மேலே வந்து அப்படியே நம்ம விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிடாமல் 2 அகல் விளக்கு தனியாக வச்சு தான் நான் வந்து இதில் ஏற்ற போகிறேன். அழகாக சுற்றி வந்து பூக்களில் வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வந்து நில வாசல் படியில் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்றைக்கு வந்து நான் வந்து அது கேள்விப்பட்டேனோ அதிலேருந்து நில வாசல் படியில் நான் விளக்கு ஏற்றுறதில்ல. ஏன்னா இங்கே வந்து தெய்வங்கள் குடியிருக்கனால நிலவாசல் படி கீழே தான் விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறாங்க.
நம்ம வந்து தெரியாமல் செஞ்சால் ஒன்றும் இல்லை, அது தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த தவறை செஞ்சோம்னா அது தவறு தானே. அதனால் வந்து நான் வந்து அந்த வாசப்படிக்கு கீழே தான் விளக்கு ஏற்றுறேன். அந்த காலத்துலலாம் மாடத்தில் வந்து விளக்கு ஏற்றுனாங்க. நிலவாசல் கிட்ட 2 பக்கமும் மாடம் வச்சுருப்பாங்க, அதில் விளக்கு ஏற்றுனாங்க. நம்மளுக்கு இப்போ வந்து அந்த வசதி இல்லாதனால தான் நம்ம வாசப்படியில் ஏற்றுறோம். ஆனால் சிலர் வந்து இன்னும் நில வாசப்படியில் ஏற்றி தான் இருக்காங்க. அது பெரியவங்களாம் சொல்கிறாங்க, நில வாசப்படியில் விளக்கு ஏற்றக்கூடாது, தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு. அதனால் கீழே வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். இப்போ வந்து தீப தூபம்லாம் வந்து நல்லா காமிச்சு விட்ருக்கறேன் நிலவாசலுக்கு. அப்படியே பொறுமையாக கீழே உட்காந்து மகாலட்சுமி பாதத்துக்கும் என்னுடைய கோமாதா சிலைக்கும் வந்து தீப தூபம்லாம் வந்து காமிச்சு விட்டுக்கலாம். தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம வீட்டில் 2 இடத்துல இருக்காங்க. ஒன்று நம்மளுடைய நிலவாசல், அடுத்து நம்மளுடைய பூஜை அறையில். இது 2மே அழகாக மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கிழமை நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படின்னும்போது நிலவாசல் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக சொந்த வீடு அமையுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். வீட்டில் வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அந்த மாதிரி இல்லாமல் வீடு வந்து ரொம்ப ஒரு அமைதியான சூழல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் வந்து இந்த நிலவாசல். இதை வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக வச்சுக்கணும். ஒருத்தருடைய நிலவாசலை பார்த்தே இந்த வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம அழகாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட நிலவாசலில் மாவிலை தோரணம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மாவிலை வந்து காய காய சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. மகா இலை தோரணம் சொல்லுவாங்க. அதாவது மாவிலை தோரணம் வந்து நம்ம வீட்டில் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால வாரத்தில் ஒரு நாளாவது மாவிலை தோரணம் போடுங்க. நம்மளுடைய நிலவாசலில் மாவிலை தோரணமும் போட்டிருக்கேன். அதே மாதிரி மகாலட்சுமியின் அம்சமான வெற்றிலை தோரணமும் போட்டிருப்பேன். என்னுடைய வாடாமல் வதங்காமல் இந்த தோரணம் எப்படியும் நம்ம நிலவாசலில் இருக்கணும் அப்படி. அதனால் கொடி அமைச்சிருக்கேன். அடுத்து இங்கே வந்து நம்ம விநாயகர் இருக்கார். அவருக்கும் வந்து அழகாக விளக்கேற்றி பூக்கள்லாம் போட்டு சூப்பராக வந்து ஒரு சின்னதாக அவருக்கும் ஒரு பூஜையை வந்து பண்ணியாச்சு. மேலே வந்து பெரிய வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம்ல விநாயகர், அவருக்கும் 2 பக்கமும் தொங்கு விளக்கு போட்டு அழகாக வந்து அவருக்கு வந்து விளக்கேற்றியாச்சு. நம்ம மாட விளக்குலையுமே வந்து அழகாக விளக்கியாச்சு. ஈவினிங் டைம் மாட விளக்கில் வந்து 2 விளக்கு ஏற்றிடுவேன். இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அழகாக வந்து விளக்கு ஏற்றியாச்சு. அந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு எரியிறத எட்டி பார்த்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இது காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிலவாசலை வெள்ளிக்கிழமை தோறும் நல்லா சுத்தமான தண்ணியை வச்சு துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி அழகாக தூப தீபம்லாம் காட்டி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.